அந்த மனுஷனை பாருடி, எப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்காரு பாருடி. இனிமே எப்படி இந்த ஊர்ல அவர் தலையை காட்டுவாரு? இனிமே வெளியே காலடி எடுத்து வச்சாலே நீ பண்ண அசிங்கத்தை பத்தி தானே பேசுவாங்க. இவர் என்னடி பதில் சொல்லுவாரு? ஒத்த பொண்ண பெத்து அத கூட ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பலையான்னு கேட்க மாட்டாங்களா? என்னடி பதில் சொல்றது? பாவி பாவி, இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. ஐயோ, ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கண்ணு காது மூக்கு வச்சு பேசுவாங்களே. நீ எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கன்னு உனக்கு தெரியுமாடி? இனி நீயே நினைச்சாலும் உன் வாழ்க்கை பழைய மாதிரி ஆகாது. உன் வாழ்க்கை நீயே கெடுத்துக்கிட்டேடி. நீ கெடுத்துக்கிட்ட. இனிமே நீ ரோட்ல இறங்கி நடக்க முடியுமா? அசிங்கமா பேசுவாங்களே, காரி துப்புவாங்களே. நான் உன்னை எம்பிட்டு நம்புறேன். நீ கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தன. என் சக்திக்கு மீறி கண்ணை வாங்கி உன்னை காலேஜ்ல சேர்த்து விட்டு இன்னைய வரைக்கும் அசலை கட்ட முடியாம வட்டி தான் கட்டிக்கின்னு இருக்கேன். என் காலம் முடிகிற வரைக்கும் அந்த கடனை நான் கட்டணும். இதெல்லாம் யாருக்காக பொண்ணு? என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே இப்படி எங்க மனத்தை வாங்குவேன். இதுக்கு நீயே எங்களுக்கு விஷத்தை வாங்கி கொடுத்து செத்துருங்கன்னு சொல்லிருக்கலாம். இவன் பண்ண கேவலமான வேலைக்கு நாம ஏன் சாகணும்? நாம ஏன் சாகணும்? ஆனா உன்னையா, இவ பண்ண கேவலமான வேலைக்கு நல்லா அனுபவிப்பாயா? அவனுக்கு கால் பண்ண. இந்த புடி, அவனுக்கு கால் பண்ண. இந்த அவனுக்கு போன் பண்ண. போன் பண்ணு. புடி, உடுறா. பாஸ்வேர்ட் போடு. புடி புடி புடி. அவனுக்கு போன் போடு. போடு புடி. லாக் ஓபன் பண்ணு. கால் பண்ண. பண்ணுடி. அவனுக்கு இருக்கு இன்னைக்கு. பண்ணுடிங்கறல. போடு போடு. பாடி கால் பண்ணு. பாடி கால் பண்ணு. என்னடி பாக்குற? பண்ணுடி. பாடி கால் பண்ணு. போடு. ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கர்ல போடு. இருக்குடி உனக்கு. சும்மா விளையாடுறானுங்கப்பா. டேய், சாப்பிட்டு அப்புறம் பேசுறேன். இல்லண்ணா, பேசிட்டு வந்துடுறேன். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேனே. முடிச்சிட்டியா? அப்படி யாரா போன்ல காட்டு. ஓ, வானதியா? ஆமாண்டா. ஊருக்கு வந்ததுலேருந்து சரியாவே பேச முடியல. கோயில இருந்து கூட ஃபோன் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. என்னன்னு தெரியல. பேசிட்டு ஜாலியா இருக்கடா நீ. நடத்து. டேய், கண்ணு வைக்காதடா. ஆமா, அப்படின்னு கண்ணு வச்சலதான் உங்களுக்கு ஆயிடும். நல்லதானே நடக்கும். ஹலோ. டேய் பொறுக்கி பொறும்போக்கே. பாரதி? ஆமா, நோனதி. நான் உங்க அண்ணா பேசுறேன்டா. பொறுக்கி எங்கடா இருக்கற நீ? தங்கச்சி கர்ப்பமாக்கிட்டே எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற? கோயில்ல வச்சு அத்தனை பேர் முன்னாடி நான் பிரெக்னன்ட் ஆகுறேன்னு சொல்றாடா இவ. பாண்டி தான் என் குழந்தைக்கு அப்பன்னு சொல்றா. மாவன நீ மட்டும் என் கையில கச்சன்னு வையே, கொன்றுவடா உன்னை. என் தங்கச்சி கர்ப்பமாக்குன தைரியத்துல தான் நான் சவால் விட்டேன். பொறுக்கி பையல. ஏடா உன் எச்ச புத்திய காட்டிட்டல. இப்படி கேவலமான குடும்பம் செயல்ல காட்டல நீ. என் கண்ணுல மட்டும் நீ மாட்டினு வையே, உன்னை வெட்டிடுவேடா. பதில் பேசுறா. டேய் பேசுறா. டேய் எங்கடா ஓடி ஒளிஞ்சிருக்க? டேய் மா, என்னமா பண்ற நீ? டேய், இவ பொறுக்கிடா. இவனாண்ட என்னடா பேச்சு? அவன் அண்ணன் ஒருத்தன் ரொம்ப யோக்கியமா பேசுவானே, அவனுக்கு போன போடுறா. அவனுக்கு முதல்ல போன போடு. போடு 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 போடு. அவங்க அண்ணனுக்கு போடு. அவருக்கு எதுக்கு பண்ணணும்? என்கிட்ட அவர் நம்பர்லாம் இல்ல. நம்பர் இல்லையா? எப்படி நடிக்கிறா பாத்தியா இவ? நம்பர் இல்லையாமே? என்கிட்ட இருக்குடா. நான் தரேன். குடுமா, நான் தரேன். பிரெக்னண்டா? அப்படிலாம் எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பு இல்லையே. ஒண்ணுமே புரியலையே. நடக்காத ஒரு விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு கத்துறான்?
சொல்லு. 95. போச்சு. இந்த கல்யாணத்துல இருந்து எஸ்கேப் ஆக போய் சொன்னா பிரச்சனை மேல பிரச்சனை ஆயிட்டு இருக்கே. இப்படியெல்லாம் நடக்குதேன்னு உண்மையை மட்டும் சொல்லிடாத மானதி. இந்த உண்மை தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் நீ தப்பிக்க முடியும். ஆமா. குர்ரா. ஹலோ. சேரன் தானே பேசுறது? ஆமாங்க. நீங்க? நானா? வானதியோட அம்மா. சொல்லுங்கம்மா. என்னத்த நொல்லுங்கம்மா? ஏண்டா உன் குடும்பம் ஒரு கேவலமான குடும்பம்னு சொன்னப்போ நீ உன் தொம்பிங்களும் பெரிய யோகித மாதிரி பேசுறீங்களேடா. உன் தொம்பி பொண்டாட்டி என்ன சொன்னா? பாண்டி மாதிரி ஒரு நல்ல பையன் உலகத்திலே இல்லைன்னு வரிச்சு கட்டிட்டு பேசினால விளக்கு வேணாம நாசமாதாண்டா போவா. உன் தம்பி எவ்வளவு கேவலமான வேலையை பார்த்து வச்சிருக்காரு தெரியுமாடா? என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? பாண்டி இப்போ இங்கதான் இருக்கான். அவன் அப்படி அங்க வந்து என்ன பிரச்சனை பண்ணா? அவதான் ஏற்கனவே என் குடும்பத்துல பெரிய பிரச்சனையே பண்ணிட்டு போயிட்டானேடா. கண்ணாலமாகாத என் பொண்ணு கர்ப்பமாக்கிட்டு போயிட்டாடா. பொறுக்கி பரதேசி இதுக்குதான் என் பொண்ணு லவ் பண்ற மாதிரி நடிச்சானாடா. இல்ல அவனுக்கு கண்ணால பண்ணி கொடுக்க மாட்டோம்னு நினைச்சு இப்படி கர்ப்பமாக்கிட்டு போயிட்டானா? டேய் இதெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா. கண்ணால ஆகாத பொண்ணு கர்ப்பமாக்கி இருக்கான். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க எல்லாரையும் முதல்ல ஜெயில தள்ளாம விட மாட்டேடா. பொறுக்கீங்களா? என் குடும்பத்தை இப்படி கதை கலக்க வச்சுட்டீங்களேடா. நீங்க யாருமே விளக்க மாட்டீங்கடா. நாசமா போயிடுவீங்கடா. உன் தம்பி இருக்கா பாரு, அவள விளக்கவே மாட்டாடா. அம்மா நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? என் தம்பி அப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டான். ஆமாடா, நீ ரொம்ப நல்லவன்னு சர்டிபிகேட் கொடு. அவளா 1ஆம் நம்பர் பொறுக்கிடா. இப்படி எதுவும் நடந்துட கூடாதுன்னு தானேடா ஊட்டாண்ட வந்து அந்த கத்து கத்துனோம். இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோ உன் தம்பி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானா? அவ எப்பேற்பட்ட பொறுக்கியா இருப்பான்? ஏன் புள்ளைய புள்ளத்தாச்சி ஆக்கிட்டு எங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்காடா. விளக்கு வேணாவ நாசமாதாண்டா போவா. அண்ணே என்னாச்சுண்ணே? யார் போன்ல? ஏன் முகம் இவ்வளவு டென்ஷனா இருக்கு? என்னன்னாச்சு? ஒண்ணும் இல்ல, வானதியோட அம்மா தான்ப்பா பேசினாங்க. வானதி அம்மாவா? அவங்க என்ன உங்களுக்கு போன் பண்றாங்க? கோச் அந்த வானதி அங்க ஏதோ 7 எழுத்துட்டா போல. அண்ணா என்னென்ன பிரச்சனை இப்போ? சோழா, வானதி கர்ப்பமா இருக்கலாம்டா. பாண்டியன் தான் கர்ப்பத்துக்கு காரணம்னு சொல்லி அவங்க அம்மா போன்ல கத்துறாங்கடா. பாண்டி இப்படி இல்லாம பண்ணா? பாண்டியா? வானதி